ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மன்னிக்கியா கல்லு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் வில்லேஜ்ல ஒரு ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அது ஸ்கூல் மாதிரியே இல்ல. அங்க இருக்க ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், அங்க படிக்கிற பசங்களா இருக்கட்டும், ஏன் அந்த ஸ்கூல் பில்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஏடா கூடமா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு சின்சியரான டீச்சரா இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. அங்க பார்த்தா பிரின்சிபால் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்காக அந்த ஸ்கூலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிடி டீச்சர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க, அதுக்காக அந்த ஸ்கூலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் இவங்களெல்லாம் திருத்தி அந்த பசங்களை எப்படி நம்ம ஹீரோ படிக்க வைக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, 11 படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். ஏன் தமிழ்லயே இந்த ஸ்டோரி பிளாட்டோட பல படங்கள் பார்த்தாச்சு. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவர் கேரக்டரும் அல்டிமேட்டா எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி படத்துல நம்ம ஹீரோ ஸ்கூல்ல என்னெல்லாம் பண்றாரு, அந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, அதே மாதிரி அந்த ஸ்டாஃப்ஸை திருத்தத்துக்கு என்னெல்லாம் பண்றாருன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா 2011 வந்த படம். அன்னைக்கு டேட்டுக்கு இந்த படம் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. குறிப்பா அந்த வில்லேஜை காமிச்சிருக்க விதம் நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. டியூரேஷனும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். சில சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.